எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் கடவுளை நம்பினாலும் கடவுளை நம்பலனாலும், ஒருத்தர் நாஸ்திகனா இருந்தாலும் ஆஸ்திகனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும், படிச்சவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும், இந்தியனா இருந்தாலும் அயல்நாட்டுக்காரரா இருந்தாலும், எல்லாருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எதுக்காக எல்லாரும் எந்த விதமான காரியத்தையும் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய இறுதி இலக்கு என்ன, இறுதியான நோக்கம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தம் அப்படிங்கிறது. இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் எதுக்காக பண்றான் அப்படின்னா, இறுதியில அந்த ஆனந்தத்தை அடைவதற்காக எல்லா விதமான காரியத்தையும் பண்றாங்க. சோ அந்த ஆனந்தத்தை அடைவதற்காக தான் என்ன பண்ணிருக்கான், இந்த ஜீவாத்மா இந்த உலகுக்கு வந்திருக்கான். இந்த ஜீவாத்மா இந்த உலகத்துக்கு வந்த பின்னாடி பல்வேறு ரூபத்துல இந்த ஆனந்தத்தை அடைவதற்கு முயற்சி பண்றான். சின்ன வயசுல குழந்தை பிறந்ததுல இருந்து அது குவா குவான்னு அழுக ஆரம்பிக்குது. இங்கு இங்குன்னு அழுக ஆரம்பிக்குது. இங்கு இங்குன்னா என்னுடைய ஆனந்தம் எங்க இருக்கு, என்னுடைய சந்தோஷம் எங்க இருக்குன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்குது. சோ இப்படி சின்ன வயசுல இருந்து இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு வயதான நபர் வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாரும் ஆனந்தத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த உடல்ல மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல எந்த ஒரு உயிர்வாளி எடுத்தாலும் அந்த உயிர்வாளிகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஆனந்தத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த ஆனந்தம் இன்னும் அதுக்கு கிடைச்ச பாடு கிடையாது. அந்த ஆனந்தம் கிடைக்காதனால என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த உயிர்வாளியானது பல்வேறு ரூபத்துல மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துல பிறவி எடுத்துட்டே இருக்கான். காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு அந்த ஆனந்தம் எங்க இருக்குன்னு இன்னும் நிர்ணயம் ஆகவே இல்லை. அந்த நிர்ணயம் ஆகாதனால அந்த ஆனந்தத்தை தேடி என்ன பண்ணிட்டு இருக்கான், இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் ஒருத்தர் இப்படி ஆனந்தம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம எல்லாரும் அந்த ஆனந்தத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கோம். நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லுது ஆனந்தமயோ அபியாசாத் அப்படின்னு வேதாந்த சத்திரம் சொல்லுது. இந்த ஆத்மாவுடைய இயற்கையான நிலை எப்படி அப்படின்னா, என்னைக்கும் ஆனந்தமா இருக்கிறது, என்னைக்கும் நிலையா இருக்கிறது, என்னைக்கும் ஞானமயனா இருக்கிறது, என்னைக்கும் ஆனந்தமா இருக்கிறது. சோ இப்படி ஆனந்தத்தை தேடி இந்த உலகத்துக்கு வந்த பின்னாடி அந்த ஆனந்தம் எங்க கிடைக்கும், அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்றதை இன்னும் புரியாம என்ன பண்ணிட்டு இருக்கான், இவன் தேடிட்டு இருக்கா. ஆனா இவனுக்கு அந்த ஆனந்தத்தை ருசிச்ச ஞாபகம் மட்டும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஆத்மாவானவன் அந்த பரமாத்மாவோட இணைஞ்சிருக்கும் போது அந்த ஆனந்தத்தை என்ன பண்ணிருக்கான், உணர்ந்திருக்கான். அந்த ஆனந்தத்தை உணர்ந்தவன் என்ன பண்ணிருக்கான், இப்ப இந்த உலகத்துக்கு வந்த பின்னாடி இந்த உலகத்துல அந்த ஆனந்தம் கிடைக்காதனால இன்னும் தேடிக்கிட்டே இருக்கான். நான் அங்க அனுபவிச்சேன் அந்த ஆனந்தம், அந்த உயர்ந்த ஆனந்தத்தை இன்னும் தேடிக்கிட்டு இருக்கா, இன்னும் கிடைச்ச பாடு கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த ஆனந்தத்தை தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கான். இப்ப சாஸ்திரங்கள் நமக்கு அந்த உண்மையான ஆனந்தம் எப்படிப்பட்டது, அந்த உண்மையான ஆனந்தத்தை ஒருவன் எப்படி அடைய முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்குது. அதனால ஒருத்தருக்கு எனக்கு பகவத்கீதையில விருப்பம் கிடையாது, எனக்கு பகவத்கீதையில இஷ்டம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட, எனக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை கிடையாதுன்னு சொன்னாலுமே கூட, எல்லாருக்கும் ஆனந்தத்தில் நம்பிக்கை இருக்கு, எல்லாருக்கும் ஆனந்தம் வேணும் அப்படின்றது மட்டும் எல்லாருக்கும் உண்மை. அதனால ஒருவர் இதை நம்புறாரோ இல்லையோ, ஆனந்தம் அப்படின்றது எல்லாரும் விருப்பப்படுறாங்க, எல்லாருக்கும் தேவைப்படுது. அதனால என்ன பண்ணலாம், அந்த ஆனந்தத்தை தேடுவதற்காக சாஸ்திரத்துக்கிட்ட வரலாம். சாஸ்திரம் நமக்கு அந்த உண்மையான ஆனந்தத்தை, ஆனந்தோ பிரம்ம அப்படின்னு தான் உபனிஷத் சொல்லுது. அந்த ஆனந்தமானது அந்த பிரம்மனிடத்தில் தான் இருக்கு, எல்லா ஆனந்தத்திற்கும் இருப்பிடம் அந்த பகவான் தான் அப்படின்ற விஷயம் சொல்லிக் கொடுக்கும்.